மார்க்கெட்டில் லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்கும், ஸோ எங்கெல்லாம் ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோஸ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க சப்ளை ஜோனும் டிமாண்ட் ஜோனும் ரொம்பவே வேலிடானது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்கலாம் அந்த இடத்துல தான் அவங்களோட ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் லிக்விடிட்டி ஈக்குவலி ஹை ஈக்குவலி லோ இருக்கோ, அந்த கன்சல்டேஷன் ஜோன்லாம் இருக்கோ, அதுக்கு மேலே இருக்க ஓபிஓ இல்லை சப்ளை ஜோனோ வந்து அதான் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்எஸ் வந்து ரொம்பவே வேலிடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ரெண்டாவது, இதே மாதிரி ஈக்குவல் லோ கன்சல்டேஷன் ஜோன்லாம் இருக்கிற இடத்த மீறி வேறு எங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு செல் சைட் லிக்விடிட்டியை விட்டுட்டு தான் போவோம். அந்த இடத்துல நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கணும்னா, அந்த அப் ட்ரெண்ட் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கிற ஓபியோ இல்லை டிமாண்ட் ஜோனோ ரொம்பவே வேலிடாக இருக்கும். ஸோ நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுற ஏரியா அதுதான். ஸோ அந்த டிமாண்ட் ஜோன் வேலிடான டிமாண்ட் ஜோன் இருக்க ரீசன் என்னன்னா லிக்விடிட்டி இருக்குது. தேங்க்யூ.